கைஸ் டைம் வந்து 8:29 ஆகுது. கரெக்டாக 8:30 ஆக போகுது. சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். ஒரு புதுசான ஒரு ஜேர்னி, ஒரு புதுசான ஒரு ட்ரெயினில். அண்ட் ஆல்ரெடி போன ஊர் தான். என்ன ட்ரெயின்றது அங்கேயே போட்டிருக்கு, பாண்டியன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ஆமாம், மதுரைக்கு போக போகிறோம். அதுவும் பாண்டியன் எக்ஸ்பிரஸில் போக போகிறோம். இன்னும் ட்ரெயின் வந்து 9:40க்கு தான் கிளம்போம். அதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது, ஒரு 1 ஹவருக்கு மேலே இருக்குது. நம்ம பிளாட்ஃபார்ம் 5 கொடுத்துருக்காங்க, நான் காட்டுறேன் பேக் கேமராவில். பிளாட்ஃபார்ம் 5 போவோம், ட்ரெயினை சுற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு போகலாம். பாண்டியன் எக்ஸ்பிரஸோட பேக் சைடு அன்ரிசர்வ்ட் கோச் 4 இருக்கு. 1 2 3 4 நாங்கள் கூட்டம் ஓகேவா தான் இருக்கு. நம்ம முன்ன போய் கோச் வந்து பார்த்துருப்பீங்க, காலியாக தான் இருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் ட்ரெயின் கிளம்ப இன்னும் 40 மினிட்ஸ் இருக்கு. சீட்ஸ் எல்லாம் ஃபுல்லா இருக்கு. பட் சொல்ற மாதிரி அந்த அன்ரிசர்வ்ட் கோச்னு ஒரு ரஷ் வரும் பார்த்தீங்களா, அது இன்னும் இல்லை. மேபி போக போக வந்து கூட்டம் வரலாம். பேக் சைடே இப்படி தான் இருக்கு. பட் ஃப்ரண்ட் சைடு எப்படி இருக்குன்னு தெரியல. நாம் போய் பார்ப்போம் ஃப்ரண்ட் சைடு அன்ரிசர்வ்ட் கோச்சும். வாங்க போகலாம். பாண்டியன் எக்ஸ்பிரஸ்க்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஏசி கோச் இருக்கு அண்ட் 3 செகண்ட் ஏசி கோச் இருக்கு. எந்த ஏசி கோச்சுக்குமே இன்னும் டோர் ஓப்பன் ஆகலை. இன்னும் 1 ஹவருக்கு மேலே டைம் இருக்கு. அன்ரிசர்வ்ட் கோச்சஸ்க்கு மட்டும் டோர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 5 தேர்ட் ஏசி கோச்சஸ் இருக்கு. நியூ டின்சுக்கியா தாம்பரம் போகிற ட்ரெயின். தாம்பரம் போயிட்டு இருக்குங்க இந்த ட்ரெயின். டாட்டா. நமக்கு எப்பயுமே சீக்கிரமாக வந்து எல்லா ட்ரெயினுக்கும் டாட்டா சொல்கிறதே வேலையாக போச்சு. நம்ம ட்ரெயினுக்கு யாராவது நமக்கு டாட்டா சொல்லாமல் இருந்தால் சரி. என் ஃப்ரெண்ட்லேயும் 4 அன்ரிசர்வ்ட் கோச் இருக்குது. 4மே சொல்கிற அளவுக்குலாம் கூட்டமாக இல்லை, ஓகேவா தான் இருக்குது. பட் ட்ரெயின் போக போக தான் தெரியும், மக்கள் ஏறுவாங்க 9:40க்கு மேலே. அதுக்கப்புறம் தாம்பரம், எப்பயுமே சென்னை எக்மோரில் ஏறுற ட்ரெயின் கூட்டமாகவே இருக்காது. எல்லா சென்னை எக்மோர் ட்ரெயினுக்கும் தாம்பரமில் தான் எல்லாருமே ஏறுவாங்க. நம்ம ஃப்ரண்ட்ல போவோம், என்ன இன்ஜின் மாட்டிடுறாங்க போய் பார்க்கலாம். எப்பயும் போல ஃப்ரண்ட்ல ஒரு SLRD கோச். நான் என்ன நினச்சனோ அதே தான். சூப்பரான லோக்கோ பைலட்டுங்க. நான் இங்கே உட்காந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். இடத்துல எங்கேயும் ஃபோட்டோ எடுக்கி அப்படின்னாரு. இருங்க லைட் ஆன் பண்ணுறேன்னாரு. சூப்பரில் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லி லோக்கோ பைலட்ஸும் இருக்காங்க. லைட் ஆன் பண்ணியாச்சு. செம்மையாக இருக்குங்க லோக்கோ. எனக்கு ஒரு மாதிரி அவர் பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்தது. இருட்டில் எதுக்கு நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கீங்க, இருக்கு நான் லைட் ஆன் பண்ணுறேன்னு உள்ளே போய் ஆன் பண்ணி விட்டார். கிரேட் மனுஷருங்க. குட். ஜேர்னி ஸ்டார்டிங்லேயே ஒரே பாசிட்டிவாக இருக்குது. இன்ஜினும் வந்து ரோராக ஸ்டார்ட் ஆரம்பிச்சிருச்சு. மதுரை போக வேண்டியது தான். வாங்க நம்ம கோச்சுக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிற கோச் S1. பட் டோர் இன்னும் எந்த ரிசர்வ் கோச்சஸ்க்குமே ஓப்பன் ஆகலை. இனிமேல் தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. மேபி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஓப்பன் பண்ணோடனே உள்ளே போகலாம். From platform number 5 at 9:40 p.m. டோர்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஏசி கோச்சுக்கு, தேர்ட் ஏசி கோச்சுக்கு பக்கத்து கோச்சே நம்ம கோச் தான்.
வாங்க உள்ளே போவோம். இடம் எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. அதான் க்ளீன் பண்ணியிருக்காங்க. ஒரே பளபளன்னு இருக்குங்க ட்ரெயின். எவ்வளோ நேரத்துக்குன்னு பார்ப்போம். மதுரை போய் இறங்கும் போது இதே பளபளன்னு இருக்கான்னு பார்ப்போம். ஆல்ரெடி சொன்னாலங்க, எக்மோரில் அவ்வளோ ஏற மாட்டாங்க, தாம்பரத்தில் தான் ஏறுவாங்கன்னு. அதே தான், ஜாலியாக தான் இருக்குது. வழக்கம் போல் நமக்கு சைட் லோயர் கிடைக்கல, அப்பர் பர்த் அண்ட் சைடு அப்பர். வழக்கம் போல் லோயர் பர்த் வந்து ஆர்ஏசி, எதுவுமே பண்ண முடியாது. ரெண்டுமே வந்து விண்டோ சீட்டே இல்லை. என்னன்னு தெரியல, இப்போலாம் நமக்கு வந்து சைடு லோயரே கிடைக்க மாட்டேது. எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஒரே பளபளன்னு. அந்த பக்கத்தில் ஏசி கோச் போய் பார்த்துட்டு வந்து. நான் வந்து பஸ் விட்டு இறங்கினோன்னு வந்து அந்த இதில் ஏறணுமா? அதான் சொல்லுறாங்க. ஷோபனா உங்களுக்கு சேர்த்து சொன்னாங்க. நம்ம ட்ரெயின் நம்பர் 12637 சென்னை எக்மோர்லேருந்து ஷார்ப்பாக 9:40க்கு டிபார்ட் ஆகிடுச்சு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இன்னும் கோச்சஸ்லாம் வந்து ஃபுல்லாகலை. அடுத்த ஸ்டாப்பிங் வந்து தாம்பரம். அங்கே தான் கோச்சஸ் எல்லாமே ஃபுல்லாகும். அண்ட் வந்து எனக்கு சைட் லோயர் கிடைக்காதது ஒரு வருத்தம் தான். மிடில் பர்த் கிடச்சா கூட எனக்கு ஓகே, நம்ம எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்க சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஆர்ஏசி அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகினாலும் அவங்க 2 பேருமே வயசானவங்க, நாளையும் ஏற மாட்டாங்க. நம்ம எதுவுமே பண்ண முடியாது, அட்ஜஸ்ட் பண்ணிக்க தான் முடியும். நீங்கள் நான் வந்து எடுக்க ட்ரை பண்ணுறேன். இந்த ட்ரெயின் ஃபுல்லாகவே நைட்டில் தான் போகும். மறுநாள் விடிய காலில் 5:30க்கு தான் போய் சேரும். ஸோ நைட்லேயே தான் ஃபுல்லாக போகும். நைட்டில் என்னால் எவ்வளோ முடியுமோ கவர் பண்ணுறேன். மற்றபடி எல்லாமே இருட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நடுவில் இந்த மாதிரி நான் வெளிச்சத்தில் வந்து நின்று பேசி உங்களை ஆறுதல் படுத்துகிறேன். இப்போ வாங்க நம்ம தாம்பரம் நோக்கி போகலாம். அதே அமௌண்ட் தான். அவங்க எல்லாம் பேலன்ஸ் எவ்வளோ கால்குலேஷன் போட்டு நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்து இதெல்லாம் அதே அமௌண்ட்லாம் மாற்றணும். ரொம்ப நேரமாக நம்மளை ஒருத்தர் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காரு. பார்த்தீங்களா? அழகாக இருக்கு நிலா, ரெட் கலரில். அண்ட் அப்படியே தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட நம்ம வந்துட்டோம். வரதுண்டா போகிறேன். தாம்பரம் தாண்டி செங்கல்பட்டு நோக்கி போயிட்டுருக்கோம். நாம் இப்போ இந்த ட்ரெயினை பற்றி பார்த்துடலாம். ஆல்ரெடி எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, ஒரு ஃபேமஸான ட்ரெயின் தான். பட் ஸ்டில் ட்ரெயின் நம்பர் வந்து 12637 சென்னை எக்மோர்லேருந்து மதுரை ஜங்ஷன் போகிற ட்ரெயின். சென்னை எக்மோரில் 9:40க்கு எடுத்து மதுரைக்கு வந்து 5:30 அந்த ரேஞ்சில் போய் ரீச் ஆகும் இயர்லி மார்னிங். மதுரைக்கு இருக்க நிறைய ஃபேமஸான ட்ரெயினில் இந்த ட்ரெயினும் ஒன்று. அண்ட் டிமாண்டை சொல்ல போனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக ஜாலியாக தான் இருந்தது. பட் ஸ்டில் ட்ரெயின் எடுத்த பிறகு எந்த நிலைமையில இருந்தது நமக்கு எதுவும் தெரியாது. 1 ஹவருக்கு பிஃபோரே அப்படி தான் இருந்தது.
க்ரௌட் இருக்குங்க பாண்டியன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில். அண்ட் டிக்கெட் போடும்போதும் உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து கிடைக்கிறதே கொஞ்சம் கஷ்டம்தான். நான் வந்து ஸ்லீப்பரில் புக் பண்ணியிருக்கேன்ல, ஃபேர் வந்து 325 ஆகுது. எக்மோர் டு மதுரை போகிற ஃபேரு. நான் வந்து தக்கலில் தான் புக் பண்ணேன். ஒரு 1 வீக் பிஃபோர் தான் வந்து இந்த ட்ரிப் பிளான் பண்ணேன். சரி அதனால் தக்கலில் புக் பண்ணலாம் அப்படின்னு தக்கலில் புக் பண்ணேன். ஸோ 100+ வரும் தக்கல் சார்ஜஸ். ஸோ 425 எனக்கு ஆச்சு டோட்டலாக. ஓகே தான், ஜிஎஸ்டி அதிலெல்லாம் போட்டுக்கோங்க. ஒரு 450 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துடும். நார்மல் டிக்கெட்டுக்கு வந்து 350 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துடும். அண்ட் வந்து இப்போ நம்ம செங்கல்பட்டு நோக்கி போயிட்டுருக்கோம். இங்கே தான் நின்றுக்கிட்டே இருக்கேன் நான். நமக்கு வந்து சைடு அப்பர் இருக்குல்ல, அதில் போய் படுத்துக்கலாம். ஸ்டேஷன்ஸ் வரும்போது இறங்கி போய் பார்க்குற மாதிரி அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வாங்க செங்கல்பட்டு நோக்கி போகலாம். காமிச்ச மாதிரி இந்த ட்ரெயினில் ஸ்லீப்பர் இருக்குது, ஃபர்ஸ்ட் ஏசி இருக்குது, செகண்ட் ஏசி இருக்குது, தேர்ட் ஏசி இருக்குது, அண்ட் அண்டர்சர்ட் இருக்குது. எல்லாமே இருக்குது. அண்ட் SLRDயும் இருக்குது. முன்னாடி ஒரு இன்ஜினும் இருக்குது. நான் விட்டால் இது மாதிரி நடுராத்திரி ஃபுல்லாக காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனால் அதை கேட்க உங்களுக்கு வந்து மனசு இருக்காது. அதனால நான் மொக்க போடாமல் போய் வந்து கிளிப்ஸ் எடுக்கிறேன். டாடா. செங்கல்பட்டு வந்தது, செங்கல்பட்டு நின்றுது. அந்த செங்கல்பட்டுலேருந்து ட்ரெயின் வந்து எடுத்துட்டாங்க. செங்கல்பட்டுக்கு அப்புறம் நடுவில் எங்கேயும் ஸ்டாப்பிங்லாம் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக வந்து விழுப்புரம் தான். ஸோ நமக்கு நிறைய நேரம் இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் போய் தூங்கலாம், மேலே ஏறி படுக்கலாம். இப்போ தான் வந்ததுலேருந்து மேலே ஏறி போகலாங்கிற ஒரு தாட் எனக்கு வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் நேரம் அமைதியாக போய் சைட் அப்பரில் படுக்கலாம். நம்ம விழுப்புரமில் பார்க்கலாம். ஓகே, அருள்மொழி ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். ஒரு 4 மணி நேரமாக சிக்னலே கிடைக்காம இந்த ஸ்டேஷனில் நின்றுட்டுருக்கோம். என்ன கதைன்னு தெரியல. சிக்னல் போட்டிருக்காங்க போல். ட்ரெயின் நவவே மாட்டேங்குது ஒரு 4 மணி நேரமாக. அண்ட் நடுவில் நிறைய பேர் கார் ஏசி வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ தான் வந்து டிடிஆர் வந்து இந்த சீட்டில் போய் உட்காருங்க, இங்கே வந்து சீட் வந்து இதுக்கு அலோகேட் பண்ணிட்டு இருக்காரு. கார் ஏசி கன்ஃபார்ம் ஆகுது. ஒரு சிலர் வராமல் இருக்கலாம், அதனால மேபி இருக்கலாம். பட் ஷுவராக சொல்ல முடியாது. கார் ஏசி போட்டிங்கன்னா கன்ஃபார்ம் ஆகுவாங்க. ஒரு 1/2 hour கழிச்சு ட்ரெயின் எடுத்துட்டாங்க. என்ன ஆச்சுன்னே சிக்னல் கிடைக்காம ட்ரெயின் இங்கேயே ஒரு 1/2 மணி நேரம் நின்றுச்சு. இதிலே டிலே கூடிடுச்சு. போவோம் விழுப்புரம் நோக்கி. விழுப்புரம் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிருக்கோம். ஸ்கெடியூல் படி 12:10க்கு வர வேண்டியது 12:30க்கு வந்திருக்கு. ஒரு 20 minutes டிலே. நான் சொன்னேன்ல அந்த கருங்குழியில் ரொம்ப நேரம் நின்றுச்சுன்னு. அதுக்கப்புறமும் ட்ரெயின் வந்து ரொம்ப மெதுவாக தான் போயிட்டு இருந்தது. கொஞ்சம் ஒரு 15 to 20 minutes. அதுக்கப்புறம் தான் ஸ்பீட் எடுத்து ஓரளவுக்கு சிக்னல் கிடச்சது போல் ஒரு வழியாக விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயாச்சு. அண்ட் உள்ள எல்லாருமே தூங்கிட்டாங்க. ஒரே பேரமைதியாக இருக்குது. அண்ட் நாமளும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்ம மட்டும் அழகாக ஜம்முன்னு வீடியோ எடுத்துகிட்டு போயிடலாம். அண்ட் அடுத்து வந்து விருதாச்சலம் தான். ஸோ டுவர்ட்ஸ் விருதாச்சலம் போயிட்டே இருக்க வேண்டியது தான். போகலாம். இந்த ட்ரெயினோட ரூட் நான் இன்னும் சொல்லவே இல்லை. சென்னை எக்மோரில் எடுக்கிற ட்ரெயின் வந்து தாம்பரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருச்சி, திண்டுக்கல், மதுரைன்ட்டு போய் சேரும். சரி வாங்க நம்ம அடுத்து வந்து விருதாச்சலம் நோக்கி போகலாம். அது ஆப்போசிட்டில் ஒரு ட்ரெயின் வருது தெரியுதுங்களா?
அதுக்காக தான் வெயிட் பண்ணுறோம் நம்ம. அது வந்தோடனே நம்ம ட்ரெயின் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் டுவர்ட்ஸ் விருத்தாச்சலம். இது என்ன ட்ரெயின்னா, ராமேஸ்வரம்லேருந்து தாம்பரமுக்கு புதுசாக விட்டுருக்காங்கல்ல ஸ்பெஷல் ட்ரெயின் இனாகுரலுக்கு, ராமேஸ்வரம் தாம்பரம் எக்ஸ்பிரஸ்ங்க. நைட்டுங்கிறதுனால நான் எங்கேயும் ஸ்டேஷன்லலாம் இறங்கலை, ட்ரெயினுக்குள்ளே உட்காந்துக்கிட்டே தான் வந்து கிளிப்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எதுக்கு தேவையில்லாத வம்பு, நைட்டு வேறு. ஸோ வந்து வேண்டாம், நம்ம உள்ளே சேஃபாக ஜேர்னி பண்ணுவோம், அதுதான் நமக்கு கரெக்டு. ட்ரெயின் எடுக்கட்டும், போகலாம். இதுக்கப்புறம் வந்து மணப்பாறை, ஆமாம் இதுக்கப்புறம் மணப்பாறை வரும். கொஞ்சம் தூரம் தான் இங்கேருந்து அடுத்து. இதுக்கடுத்து எல்லாமே வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸாக. ஸோ சீக்கிரமாக நம்ம மதுரை ரீச் ஆகிடுவோம்னு நான் நம்புகிறேன். போகலாம். இங்கே ஆப்போசிட்டில் நிற்கிறது போட்மெயில் எக்ஸ்பிரஸ், சென்னை எக்மோர்லேருந்து ராமேஸ்வரம் போகிற ட்ரெயின். ட்ரெயினோட ரூட்டே வேறு, தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை அந்த ரூட் வழியாக வந்து திருச்சி வருது. அதனால் அதுவே வந்து நின்றுட்டுருக்கு. அவனுக்கப்புறம் கிளம்புன நாமளே இங்கே வந்துட்டோம். அதுதாங்க பாண்டியன். அண்ட் இன்னும் நம்ம இங்கே வந்து ட்ரெயின் எடுக்கலை, நிறைய பேர் இறங்கியிருக்காங்க. ரொம்ப பிடிக்குமா உனக்கு வெளியே பார்க்குறது? எதற்கு பிடிக்கும்?
கொடைக்கானல் ரோடு ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி மதுரை நோக்கி போயிட்டுருக்கோம். டிலேவாக தான் போயிட்டுருக்கு. நான் ஆக்சுவலி இந்த ட்ரெயினோட நேற்று எப்படி போச்சு நேற்று எப்படி போச்சுலாம் பார்த்தேன். இங்கே வரைக்கும் டிலேவாக வந்தது, அதாவது கொடைக்கானல் ரோடு வரைக்கும். ஆனால் கொடைக்கானல் ரோட்லேருந்து செம ஃபாஸ்ட்டாக 5:30க்கு போகிற ட்ரெயின் 4:10, 4:20, 4:30 அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கி என்ன நிலமைன்னு தெரியல. டைம் ஆல்ரெடி வந்து 4:41 ஆகிடுச்சு. பட் ஸ்டில் அவங்க ஆன் டைம் போனாலே வந்து சூப்பர் தான், ஆல்ரெடி இருக்க டிலேலாம் மேட்ச் பண்ணி. அண்ட் இந்த ட்ரெயினில் வந்து நான் பேண்ட்ரி கார் இல்லை, நான் அதை சொல்லவே இல்லை, மென்ஷனே பண்ணல. ஏன்னா நைட்டு வந்து நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு டின்னர் தேவைப்படாது, நீங்கள் அங்கேருந்து சாப்பிட்டு தான் வருவீங்க. அண்ட் விடியறதுக்கு முன்னாடி இது கொண்டு போய் இறக்கி விட்டது. அதனால் இந்த ட்ரெயினில் வந்து பேண்ட்ரி கார்லாம் இல்லை. ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயாச்சு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏர்லியாகவே கூப்பிட்டு வந்து இறக்கி விட்டாங்க. 5:25க்கு வர ட்ரெயின் 5:10க்கு வந்திருக்கு. ஒரு 15 மினிட்ஸ் இயர்லியாக வந்திருக்கு இந்த ட்ரெயின். அண்ட் இந்த ஜேர்னி மதுரை ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனோட முடியுது. ஒரு சூப்பரான ட்ரெயினுங்க, பாண்டியன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். பாண்டிய நாட்டோட பெருமை எல்லாமே இந்த பாண்டியன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். அண்ட் இந்த வீடியோ நான் இதோடு முடிச்சுக்கிறேன். நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். பாய், குட் மார்னிங்.